Hello my dear students. So என்ன அப்படினு பாத்தீங்கன்னா MCC சார்பாக ஒரு புது அப்டேட் கொடுத்திருக்காங்க. புது அப்டேட்னு சொல்ல முடியாது. எல்லாம் நமக்கு தெரிஞ்ச ஒரு அப்டேட் தான். என்ன அப்படினா சீட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. 9ஆம் தேதி ஒரு சில சீட்ஸ் ஆட் ஆச்சு. அதனால கவுன்சிலிங் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா 13ஆம் தேதி ஒரு சில சீட்ஸ் ஆட் ஆச்சு. சோ கவுன்சிலிங் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. இப்போ 14ஆம் தேதி ஒரு சில சீட்ஸ் வந்து ஆட் ஆயிருக்குது. அதனாலேயே கவுன்சிலிங்க வந்து எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. அண்ட் எஸ் இப்போதைக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். சப்போஸ் ஆல் இந்தியா கவுன்சிலிங் எக்ஸ்டெண்ட் ஆகுது அப்படின்னா நம்ம தமிழ்நாடு கவுன்சிலிங் ஆட்டோமேட்டிக்லி எக்ஸ்டெண்ட் ஆகும். சரிங்களா? ஏன்னா தே போத் ஆர் காம்ப்ளிமெண்டரி டு ஈச் அதர். ஸோ அவங்க வந்து ஏதாவது சேஞ்ச் பண்ணா அவங்க வந்து சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். ஸோ அவங்க சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. டேட் எக்ஸ்டெண்ட் ஆக போது எப்போ இருக்குங்கிறது அவங்க நோட்டீஸ்ல மென்ஷன் பண்ணல. ஓகேங்களா? ஸோ எப்போ வரைக்கும் வந்து ரவுண்ட் 3க்கான அவங்க ஓப்பன் பண்ணி வைக்க போறாங்கன்னு டேட் அவங்க சொல்லல. ஓகேங்களா? இப்போதைக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா எக்ஸ்ட்ரா சீட்ஸ் ஆட் ஆயிருக்கு. ஸோ சாய்ஸ் ஃபில் பண்றவங்க சாய்ஸ் ஃபில் பண்ணிக்கோங்க அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்காங்க. அதனால நம்மளுக்கும் ஷெட்யூல் கண்டிப்பா மாறும். அதுக்கான நோட்டிபிகேஷனை வந்து நம்ம வெப்சைட்ல போட்டாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் பீரியட் ஃபார் MBBS BDS course round 3 and resignation portion is extended as all India counseling. All India counseling ல எக்ஸ்டென்ஷன் ஆயிருக்கு. எது சார்? MBBS BDS போர்ட்டலும் ரெசிக்னேஷன் போர்ட்டலும். ஓகே, அது எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கிறதுனால நம்மளோடது எக்ஸ்டெண்ட் ஆகும். அதுக்கான டீடைல்ஸ் உங்களுக்கு கூடிய சீக்கிரமா கிடைக்கும். ஸோ எப்போ வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ண போறாங்கிறது நம்மளுக்கு தெரியல. எக்ஸ்டெண்ட் ஆனதுக்கு அப்புறமேல் நான் வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணிடுறேன். ஒரு சீரியஸா ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். இந்த கவுன்சிலிங் ரொம்ப தள்ளி போய்கிட்டே இருக்குது. இது நம்மளால ஒண்ணு பண்ண முடியாது. ஆனா சப்போஸ் உனக்கு சீட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மியா இருக்கு அப்படின்னு தோணுச்சுன்னா நீ கவுன்சிலிங்க்கு வெயிட் பண்ற நேரத்துல உட்காந்து ப்ரிப்பரேஷனையும் ஆரம்பிச்சிருங்க. சரிங்களா? ப்ரிப்பரேஷன் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஸோ அங்க கவுன்சிலிங் போகட்டும். அட் த சேம் டைம் நீ உன் ப்ரிப்பரேஷனை ஆரம்பி. ஓகேங்களா? தயவுசெய்து டைம் வேஸ்ட் பண்ணிடாது. அவங்க இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, இன்னொரு 2-3 காலேஜ் வந்து சீட் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்கன்னா ஆல் இந்தியா கோட்டா எக்ஸ்டெண்ட் ஆச்சுன்னா தமிழ்நாடு கோட்டா எக்ஸ்டெண்ட் ஆகும். இப்போ ஆல்ரெடி 27ஆம் தேதி வரைக்கும் நீங்க அட்மிஷன் போடலாம் அப்படின்னு இருந்துச்சு தேர்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங்ல. இப்போ எக்ஸ்டெண்ட் ஆகுறதுனால மேபி 30-31ஆம் தேதி வரைக்கும் போகலாம். அதுக்கப்புறம் ஒரு மாப்பப் ரவுண்ட் வரும். அதுக்கப்புறம் தான் கவுன்சிலிங் க்ளோஸ் ஆகும். நீ மாப்பப் ரவுண்ட் வரைக்கும் வெயிட் பண்ணா கண்டிப்பா நவம்பர் 15ல தாண்டி போயிடும். சப்போஸ் உனக்கு சீட் கிடைக்கலன்னா உனக்கு ப்ரிப்பரேஷன் பண்றதுக்கு டைம் ரொம்பவே கம்மியா இருக்கும். தயவு செய்து அதனால ப்ரிப்பரேஷன் ஆரம்பி. சப்போஸ் உனக்கு சீட் கிடைச்சுன்னா வெல் அண்ட் குட். பயாலஜி படிச்சு வச்சுக்கோ. அது உனக்கு கண்டிப்பா MBBSல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் நைஸ் டே.